Hello friends, welcome to SMART TECH CNC coimbatore. நான் உங்கள் சக்தி. ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மாடலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம், அந்த மாடலை எப்படி நம்ம இன்புட் பண்ணி மாஸ்டர்கேமில் இன்புட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக் லெவலிருந்து 5 axis வரைக்கும் தேவையான எல்லா டீட்டெயிலும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், டிஸ்டன்ஸ் 2 ஸ்லாட்டுக்குமே டிஸ்டன்ஸ் ஈவனுங்க இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்டன்ஸை பாருங்கள். ஸோ எவ்வளோனா 88. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பிச்சு வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம்னா, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி சர்ஃபேஸை 2 இடத்துலையும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரியாவுக்கும் நான் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுற போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா 1 2 3. ஸோ இதே நேரத்தில் 1 2 3. ஸோ இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ பண்ணோம், 10 mm எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா. ஓகே, அப்படியே கிளிக் பண்ணிட்டு 1 ஃபஸ்ட்டு சைடு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு. ஸோ ரெண்டுமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பார்ட் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு கண்டெய்ன்மெண்ட் லைனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே அந்த சீக்வன்ஸில் ஆட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 1H. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கர்வ், இல்லைன்னா நீங்கள் அந்த கர்வை அப்படியே டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக விட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் கர்வ். அப்படியே என்ன பண்ணுறேன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறீங்க. சேம் நான் அதில் என்ன ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் பண்ணணும் அதே கான்செப்டில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதையும் ஜாயின் பண்ணிடுங்க, இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எல்லா சீக்கிரத்துலேயும் அதுக்கு நேராக அப்படியே அந்த சர்ஃபேஸை காப்பி பண்ண போகிறோம். பாருங்கள், பாக்கெட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 3ஐயும் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எண்ட் டிசைன் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதோடைய கண்டெய்ன்மெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, அதே இதுலேயே என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செகண்டு இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா ஆட் செயின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிட்டு 1 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, அந்த பாக்கெட்டு உங்களுக்கு 3 பக்கமும் 3 பிளேசஸ் 3 பிளேசஸில் உங்களுக்கு ரன் ஆகும். 1 2 3. சரிங்களா, 3 பிளேசஸ் ரன் ஆகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த ரெஸ்ட் மில்லு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் இதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஃபுல் இன்ட்ரடியூஸாக எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டெய்ன்மெண்ட் லைனா திரும்பி ரைட் கிளிக் கிளிக் பண்ணிட்டு 1 2 கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டு ஜஸ்ட் ரீஜென்ரேட் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெஸ்ட் மில்லாக உங்களுக்கு 3 பிளேசஸில் உங்களுக்கு கண்டினியூவாக ரன் ஆகும். ஸோ பிச்சு ஈவனானது அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நமக்கு செகண்ட் இது முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டர். ஸோ ரெஸ்ட் மில்லு வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமி ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, 8 mm 5 mm. ஸோ இதுவும் சேம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் செயின் 1 2 கிளிக் பண்ணிட்டு ஓகே ரீஜென்ரேட். சம்டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாக் மாடல் ரெஃபர் பண்ணி பண்ணும்போது ஸ்டாக் மாடலில் ஏதோ ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அலாரம் வரும்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மாடலை ரீஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சேம், இதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் ஓகே. தென் செயின், ஆட் செயின் 1 and 2. ஸோ ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ 3 places ரன் ஆயிரும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோடு பார்த்தீங்களா, இப்போ நானுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபியூச்சரில் முன்னாடி வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிகிட்ருப்பேன். என்னடா அது எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல அப்படி. ஸோ இப்போ நார்மலாக எல்லா மாஸ்டர்கம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பொசிஷன் ஆட்சி நகரம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே உங்களுக்கு எது அந்த இடத்துக்கு எது கீழே வரணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா, எந்த ஆப்ரேஷனுக்கு கீழே வரணுங்கிறத ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் மாடல் தூக்கி நம்ம இந்த இடத்துல வச்சுருவோம். ஏன்னா இதோடைய ஸ்டாக் மாடல் டிஃப்ரெண்ட்டு, அது அந்த ஸ்டாக் மாடலில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய ஃபுல் சீக்வன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா, ஃபுல் சீக்வன்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இது எப்படி நம்ம 3Dயில் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு வெரிஃபை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. வெரிஃபை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆப்ரேஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேங்க, என்னென்ன ஆப்ரேஷனை வந்து நம்ம 3Dயாக ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1ல் இந்த 5 சீக்வன்ஸையும் நம்ம ரன் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 சீக்வன்ஸையும் நான் செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதான் நமக்கு ரா மெட்டீரியல். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு மெட்டீரியல் எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு மெட்டீரியல் கரெக்டாக நமக்கு எடுக்கலை. பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு ஸ்டாக் மாடல் செட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் மாடல் வந்து ஃபவுண்டரி பாக்ஸ் வந்து இதுதான் நமக்கு ஃபவுண்டரி பாக்ஸு. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நமக்கு ரா மெட்டீரியல் கன்வெர்ட் பண்ணி 3D ப்ரோக்ராமாக நமக்கு எடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப் லேனு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3D சிமுலேஷன் டேரெக்டாக வெரிஃபை பண்ணுறேன். வெரிஃபை ஆப்ஷன் போயிட்டு கிளிக் பண்ணுவோன்னே உங்களுக்கு என்னென்னா இந்த கரெக்டாக அந்த நம்ம என்ன நம்ம ஃபவுண்டரி பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுமோ கரெக்டாக அந்த பிளாக் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெக்டார் ரஃபிங் ரன் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபினிஷிங் கரெக்டாக அந்த கார்னரில் இருக்கிற மெட்டீரியல் எடுக்கிறது. அதுக்காக அந்த சின்ன டூல் வந்து டேரெக்டாக இருக்கிற அந்த கார்னர் ஸ்லாட் ஏரியாவில் ரன் ஆகிறது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரன் ஆகிறது தெரியும். 3D பால் முதற்கொண்டு எந்த ஏரியாவில் ரன் ஆகுது, மெட்டீரியல் எடுக்குதா எடுக்கலையா. ஸோ மெட்டீரியல் எடுக்கலைன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, அப்போ எதில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த 3D சிமுலேஷன்லேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து அண்டர் கட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் நமக்கு ஷோயிங் காமிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பண்ணும்போது பார்ட் 100% ஓகே. ஸோ அதான் நமக்கு வேணும். இப்போ வருங்க, பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது என்னடா, இது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறதுனா ஜஸ்ட் வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கம்பேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் கம்பேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 மைக்ரான் மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சரி இந்த இடத்துல இந்த கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது எவ்வளோ டாலரன்ஸுக்குள்ளே இருக்க உங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து டிஃப்ரெண்ட் கலரில் எனக்கு காமி அப்படின்னு நான் சொல்கிறேன். 0.1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் காமிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 0. அதாவது 0ல் வந்து ப்ளஸில் மைனஸில் 0.1னா க்ரீன் கலரில் இருக்கும். அதாவது அப்படியே உங்களுக்கு கலர் ஒவ்வொன்றும் இந்த டிஸ்டன்ஸு தான் இது. இப்போ இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுதான் நமக்கு. மைனஸில் 0.1 இருந்ததுன்னா க்ரீன் கலராகவும், இல்லை அப்படின்னா நார்மல் இந்த மாதிரி லைட் ப்ளூவில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். கம்பேர் பண்ணிட்டு இதுதான் வந்து கம்பேரோட ரீப்ரெஸ். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாவே ஏற்கனவே
இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் பார்ட்டு செலக்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் உங்களுக்கு விஷுவல் நமக்கு காமிக்கும். ஸோ பார்ட்டில் நமக்கு இப்போ பாருங்கள், பார்ட்டு நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு டிஸ்டன்ஸ் இதுதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷினிங் கம்ப்ளீட் ஆனவுடனே பார்ட்டை பாருங்கள், பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆகிடும். சரிங்களா, மெட்டீரியல் எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு மாடலை ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல மாடலில் நல்ல ஒரு இதில் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோவை உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜாக ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.